வணக்கங்க. Praise the Lord. விடுதலையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 4வது வாரமா விடுதலையை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 3 வாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலையை கொண்டாடி கொண்டு இருந்தோம். இந்த 4வது வாரம் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். எதற்காக விடுவிக்கிறார் என்பதை பார்க்க போறோம். கரெக்ட். அவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். எஸ். அவரை பாடி மகிமைப்படுத்தி உண்மையிலேயே அவரை வர்ஷிப் பண்ண போறோம். எஸ். ஆல் ரெடி ஃபார் இட்? எஸ். ஆமென். பாடலாமா? அவர் யாவே நம்மளை விடுவிக்கிற தேவன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சூப்பரான ஒரு வசனம் சொன்னாங்கல்ல, அந்த வசனத்தை இப்ப பாட்டா பாட போறோம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. யாவே யாவே என் அடைக்கலம் எந்த பலனே. யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல துணையே. யாவே யாவே என் அடைக்கலம் எந்த பலனே. யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல துணையே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன். நீங்களும் சேர்ந்து பாடுங்களேன். விடுவிக்க வல்லவரே. அவர் விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. நம்பிடுவேன் எந்தன் கரம் பிடித்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. நம்பிடுவேன் எந்தன் கரம் பிடித்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. நம்பிடுவேன் எந்தன் கரம் பிடித்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. நம்பிடுவேன் எந்தன் கரம் பிடித்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். நீரே நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரே. ஹalleluya. ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம் கட்டுகளை அறுக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம் நுகங்களை அவர் முறிக்கிறவர். ஆமென். ஆமென். எஸ். அந்த சரணம் மட்டும் பாடலாமா? நம்பிடுவேன் எந்தன் கட்டுகளை அறுத்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் நுகங்களை முறித்தீரே. நம்பிடுவேன் எந்தன் கட்டுகளை அறுத்தீரே. ஆராதிப்பேன் எந்தன் நுகங்களை முறித்தீரே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். நீரே நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன். நீரே. ஹalleluya. நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது when you open it to somebody who may be your friend or someone close to you, 80% of them என்ன நினைக்கிறாங்களா, இது அவர்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா வேணும் அப்படின்னு, நல்லா வேணும். ஒரு ஒரு கொஞ்சம் பேர் பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, பரிதாபப்படுறாங்க. ஒரு சில பேர் அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவர்களை அந்த போராட்டத்தில் இருந்து மீட்டு கொண்டு வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா வெகு சிலர். அவுட் ஆஃப் 100 யூ கேன் ஜஸ்ட் சே 1 or 2 அவ்வளோதான் இருக்கிறாங்களா. அப்போ மனிதர்களை நம்ம நம்பும் பொழுது
அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா மெய்யான விடுதலை. வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். குமாரன் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் our deliverer. அவர்தான் நம் ரட்சகர். ரட்சகர் அப்படினாலே ரட்சிக்கிறவர், நம்மளை மீட்டு கொள்ளுகிறவர். எதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஐயோ, ஒரு பெரிய லிஸ்டே இருக்குப்பா. இந்த 3 வாரமும் நம்ம நிறைய விடுதலைகளை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு அதிகாரத்தில் அவரை குறித்து, அவர் மேலே ஆவியானவர் இறங்கி எப்படி இதெல்லாம் விடுதலை கொடுக்குறாருன்றதை நம்ம பார்க்குறோம். அதில் ஏசாயா 61 அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழுதலையும் கூறவும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்தார். Because the spirit of God was with Jesus, he was a liberator. Amen. And liberating, like நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு 7 விஷயத்தை நான் அப்படியே யோசிச்சேன் ஜெசிமா. நம்ம பேசும்போது 7 விஷயம் நம்மளுக்கு வந்துச்சு. அந்த 7 விஷயங்கள்ல ரொம்ப அழகா இதுல சொல்லுகிறார், கட்டுண்டவர்களை நான் கட்டவிழ்க்கிறேன். என்னெல்லாம் கட்டுகள் இருந்துச்சு அந்த நாட்கள்ல? இயேசு சுவாமி என்னென்ன கட்டுகள் எல்லாம் அவர் விடுவிச்சார்னு பாத்தீங்கன்னா, ஐ திங்க் நோய்கள் நிறைய இருந்துச்சு. 1-2 இல்லப்பா, நிறைய விதமான. there was not இப்போ இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் தெருவுக்கு தெருவு இல்லை. அந்த காலத்தில் அவ்வளோ வியாதிகள்னால ஜனங்கள் பாடுபட்டு கொண்டு இருந்தாங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படி அநேக அற்புதங்களை ஜீசஸ் ஹீல் பண்ணி செஞ்சாரு. அந்த ஹீலிங் இஸ் பிகாஸ் அந்த நோயிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். அதான் வசனமே சொல்லுது இல்ல, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு 18 இயர்ஸ் 38 இயர்ஸா இருந்தவங்க, பிறவி முதல் குருடராக இருந்தவங்க, இப்படிப்பட்ட வியாதியில இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. அவர்களை அவர் தொட்டு மனதுருகி அவர்களை விடுதலையாக்கினார். அந்த விடுதலையை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய முகத்திலையும் அவங்க வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் அளவே இல்லை. அன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் நோயிலிருந்து விடுவிக்க வல்லவர். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகுகிறோம். நீரே என் பரிகாரியான கர்த்தர். அவர் விடுவிச்ச இன்னொரு விஷயம், அநேக அசுத்தாவிகள் பிடித்தவர்கள் இருந்தாங்க. இப்போ எப்படி வியாதி ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சோ, ஜனங்களை கட்டி வைத்து இருந்துச்சோ, அப்படி அசுத்தாவிகளினால அவ்வளோ ஒரு போராட்டம் இருந்துச்சு. அது ஒரு ஆவி பிடிச்சாலே கொஞ்சம் கஷ்டப்படுறோம். Do you remember யாரு ரொம்ப நிறைய பிசாசுகள் ஞாபகம் இருக்கா? என்னன்யா எத்தனை பிசாசு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சொல்லுங்க? 6000. Can you imagine the extent of அந்த பிடி எவ்வளவு பெரிய பிடியா இருந்திருக்கும்ல, லேகியோன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த 6000மும் ரொம்ப அமைதியா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனதோட கூட இருக்குது பாருங்க. அந்த 6000த்துக்குள்ள அவ்வளோ ஒரு மனம் இருந்துச்சு, அவ்வளோ ஒண்ணா இருக்குது பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்கிறதே பெரிய விஷயம், கஷ்டம். ஆனா இது 6000மும் ஒன்னா செயல்படுற அளவுக்கு ஒரு ஒற்றுமை அதுக்குள்ள இருக்குது. ஆமா ஆமா. 6000 பிசாசுகள் பிடிச்சிருந்த லேகியோன்னு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் ரொம்ப வயலண்டா இருந்ததுனால அவனை சங்கிலினால கட்டப்பட்டிருந்தான். ஆண்டவர் வந்தாரு, 6000 பிசாசுகளையும் துரத்திட்டாரு. அன்றைக்கு அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் ஆண்டவருடைய பாதத்துல அவன் அமர்ந்திருக்கிறான். ஆண்டவராகிய சத்தத்தை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் பிடியிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவர். வேற என்னப்பா? அப்பா, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் சரி, இப்பவும் சரி, இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்று நம்ம நிறைய சொல்ல முடியும். பெரிய சங்கிலி இருக்கு, ஒரு பெரிய சங்கிலி. டுடே we are blessed. நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் தமிழர்கள் ஒன்றா இருந்துடுறோம். வெளிநாட்டில் இருக்கிற இந்தியாவை தாண்டி தமிழர்கள் வெளியே போயிட்டாங்கன்னா எல்லாம் ஒன்றாவே இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது.
ஆனா இங்க இருக்கும்போது தான் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் எதற்காக வருதுன்னா நிறைய விஷயங்கள். ஒன்று படிப்பை பேஸ் பண்ணி வருது, படிச்சவன் படிக்காதவன். பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இருக்குது, ஏழை பணக்காரன். ஜாதியை பேஸ் பண்ணி வருகிறது, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று நம்மளுக்குள்ளேயே பிரிவினைகள். ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசுவதில்லை, பழகுவதில்லை. தீண்டாமை அந்த அளவுக்கு இல்லை, ஆனா வெளிப்புறமா இல்லை, ஆனா மனசுக்குள்ள அந்த தீண்டாமை இருக்கிறது இல்ல. இந்த சக மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு வெறுப்பு. கடவுள் ஏற்றுக்கொண்டு இருக்கிற எத்தனையோ பேரை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. இப்படி எஸ், இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களில் கூட சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்களும் இவங்களும் சம்பந்தமே கலக்க மாட்டாங்களாம். அவங்க இவங்க கிட்ட எதையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்க தண்ணி கொடுத்தா கூட, பச்சை தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க. ஆனா அதை இயேசுவானவர் பிரேக் பண்ணார். He is a revolutionist and the greatest liberator of all times. ஆக்டிவிஸ்ட்னு சொல்லலாம்ல. ஆமா, போராளி. சமாரியா நாட்டு ஸ்திரீயை அவர் சந்தித்த பொழுது வசனம் சொல்லுகிறது, சமாரியர்களும் யூதர்களும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனா தைரியமா சுவாமி பேசுறாரு. So he broke all the barriers of inequalities. Amen. வேற என்ன பிடியில இருந்து நம்மள ஆண்டவர் விடுவிக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம்ப்பா, sin. பாவம் என்பது ஒரு பிடி. அது நம்ம விட்டு போகவே போகாது. பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் வசனம் சொல்லுது. என் தாய் என்னை துர்குணத்தில் பெற்றாள் அப்படின்ற சங்கீதக்காரன் அது கூடவே இருக்குது. ஃபர்ஸ்ட் வசனம் அதை பத்தி, பாவத்தை பத்தி சொல்றது வாசப்படியிலே இருக்குது. வெயிட்டிங். இந்த பாவம் ஒரு பயங்கரமான ஒரு பிடி. எனக்கு இது சொல்லும் போது, பாவத்தை குறித்து சொல்லும் போது, டீ எத்தனை பேருக்கு பிடிக்கும் உங்களுக்கு? டீயோடு கூட பிஸ்கெட், இந்த பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிடும் போது ஒரு தடவை தொடும்போது தான் அப்படியே தொட்டு தீயில உழணுன்றதுக்காக தொட மாட்டாங்க. அந்த டீ நல்லா ஊறுச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும்னு தொட்டுக்கினே இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு தடவை தொடும் போது, 2 தடவை தொடும், 3 தடவை தொடும், பொசுக்குன்னு விழுந்துடும். இப்படிதான் பாவமும் வாழ்க்கையை நம்மளை கட்டி போட்டுரும். அதுல இருந்து நம்ம விடுவிக்கப்பட முடியாதபடி நிறைய பேர் பாரு அடிக்ஷன்ஸ்ல சின்னதா ட்ரை பண்ணுமே தான் போயிருப்பாங்க. அந்த பழக்கம் வழக்கமாயி வாழ்க்கை முறையாயிடும். சும்மா ஒரு முறை ட்ரை பண்ணலான்னு சொல்லி அப்படியே அடிக்டட் ஆயிடுறாங்க இல்ல. நிறைய பழக்க வழக்கங்கள், பாவ பிடியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விடுவிக்க வல்லவர். நிறைய பேருக்கு இன்னைக்கு தப்பு செய்யணும்ன்றது விருப்பம் இல்லை, ஆனா அந்த தப்புல இருந்து எப்படி வெளியே வரணும்னே தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்றோம், இயேசுவானவர் மாத்திரம்தான் எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்க கூடியவர். நீங்க யாரா வேணா இருக்கலாங்க, நீங்க எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவத்துல வேணாலும் நீங்க இன்னைக்கு இருக்கலாம். பட் if you seek Jesus, through Jesus you will be delivered. ஆமென். ஆமா, நான் 3 விஷயத்தை பார்த்தோம் பிள்ளைங்களா. என்னெல்லாம் சொல்லுங்களேன்? முதல்ல என்ன தெரியுமா? எதுல தெரியுமா விடுவிப்பாரு? 4 விஷயம் பார்த்திருக்கோம். முதல்ல வியாதியில இருந்து ஒரு விடுதலை. ரெண்டாவது அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை. 3வது ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து விடுதலை. 4வது பாவத்திலிருந்து விடுதலை. எல்லாவற்றுக்கும் மேல இயேசு உடைச்சது என்ன தெரியுமாங்க? பசியை உடைச்சாருங்க. என்னப்பா பசின்னு நீங்க கேட்கலாம். இன்றைக்கும் இந்தியாவில் எத்தனையோ கோடி மக்கள் ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்றாங்க. எத்தனையோ கோடி மக்கள் உணவே இல்லாமல் இருக்கிறாங்க. there is not nutritious food. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் பல தேசங்களில் பசியும் பட்டினியுமாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பசி அப்படிங்கிறது ஒரு பிடி அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு அந்த பசி பைபிளில் பார்த்தீங்கன்னா, இயேசு சுவாமியினுடைய பேச்சை கேட்பதற்கு, அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் he was so concerned. வந்திருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆவிக்குரிய மன்னா மட்டும் அவர் கொடுக்க மாட்டாருங்க. நம்ம உலக பிரகாரமான அந்த பசியையும் தீர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்னு வைங்களேன், பசி பிடியில இருக்கிற ஜனங்களுக்கு யார் உதவுவா? நீங்களும் நானும் தான். we have to open out our hands to liberate them. அப்போ அந்த பசி, இந்த பாவம், சாபம், நோய், இதுல இருந்தெல்லாம் ஜீசஸ் விடுவிச்சார். நம்மள எதற்காக விடுவிச்சாரு? இந்த விடுதலைய கர்த்தர் நமக்கு கொடுத்ததே
கொண்டாடுவதற்கு மாத்திரமல்ல, மாத்திரமல்ல, you celebrate your freedom, yes, but you have to liberate the freedom to another person. amen. Yes, நாம் விடுதலையை பெற்றுக்கொண்டதே இன்னொருத்தரை விடுவிக்கும்படியாக தான். கரெக்ட்டா சொன்னீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்ததுனால தான் அந்த கட்டவிழ்தலை அவர் செஞ்சாரு. அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? Same spirit, the same spirit that was inside Jesus is inside us, which means அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நாமும் செய்யணும். இயேசு செஞ்ச மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமாப்பா? ignorance, அறியாமையில இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர். அந்த அறியாமையில இருந்து விடுதலை எப்படி தெரியுமாங்க? நீங்க சொல்ற சுவிசேஷம். எஸ், நீங்க சொல்ற சுவிசேஷம் ஒருத்தருடைய மனசுல இருக்கிற கட்டுகள் அப்படியே அதை ஃப்ரீ பண்ணுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் we are liberated to liberate another person. Amen. இதுல ஒரு அழகான ஒரு பழைய கீர்த்தனை உண்டு இல்ல, தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் அப்படின்ற ஒரு பாட்டுல, பசியுற்றோருக்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக நாம் உதவி செய்வோம். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய when you help to free others, that is the work of the Holy Spirit. Amen. உங்களுடைய faith in action அதுதான். ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற லவ்னுடைய ஆக்ஷன் பார்ட் அதுதான். பாடலாமா? பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இசுகனிந்து திரிந்தனரே, தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க உண்ண கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. அப்போ படுகுழிக்குள் விழுந்திருக்கிறவர்களை விடுவிக்கிற பெரிய பொறுப்பு விடுதலையாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் உள்ளது. அறியாமையில் உள்ளவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்குது. உங்க வீட்ல இருக்கிற ஒரு வேலை செய்யறவங்களுடைய பிள்ளை படிக்க முடியலையா, கஷ்டப்படுறாங்களா, உங்களால இயன்ற உதவியை செஞ்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வைங்க. the greatest joy என்ன தெரியுமா ஜெசிமா? நம்மளுடைய சர்ச்ல கர்த்தர் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னா, படிக்க முடியாத பிள்ளைகளை படிக்கும்படியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருஷம் 36 பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நம்முடைய சென்ட் பால்ஸ் சர்ச் முடிச்சோருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். சொந்த பெற்றோரால கூட அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு கைவிட்டுட்டாங்க. அவளுக்கு ஒரு பெரிய ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சு. அவ மேல சுட 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 ரொம்ப சூடான ஒரு தண்ணி மேலே கொட்டினதுனால அவளுடைய சரீரத்தினுடைய முன்பகுதி மொத்தமும் அழிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை ஹார்ட்லி ஒரு 10 to 12 இயர்ஸ் அந்த வயசுக்குள்ளே தான் இருப்பா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால நிறைய பேருடைய உதவினாலையும் அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவளுக்கு படிப்படியாக பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் அந்த பிள்ளை படிக்கிறா, நல்லா படிக்கிறா. அவளை ஒவ்வொரு முறையும் நாங்கள் சர்ச்சில் பார்க்கும் பொழுது உண்மையிலே we can see the liberation in her face. எஸ், நம்ம சர்ச் பார்த்தீங்கன்னா 7 வகை ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, வீடற்றோருக்கு வீடு, பசித்தோருக்கு உணவு, ஆதரவு இல்லாதவர்களுக்கு முதியவர்களுக்கு ஆதரவு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர முடியாதவர்களுக்கு ஹாஸ்பிட்டல், சுவிசேஷம் செல்ல முடியாத கிராமங்களுக்கு சுவிசேஷம், ஆலயம் கட்டப்படாத இடங்களிலே ஆலயம், சபைகளை நிறுவுகிறது. இது எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கடைசியா என்ன தெரியுமா, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது ஜெசிமா. சில பழக்கத்துல இருந்து அடிக்ஷன்ஸ்ல இருந்து விடுதலை ஆகவே முடியல. இன்னைக்கு நிறைய அடிக்ஷன் சென்டர்ஸே வச்சிருக்கிறாங்க. என்னன்னா they are treating people. ஏன் அவர்களால சுயமா விடுதலை பெற முடியல. இந்த அடிக்ஷன்ஸ், இன்னைக்கு நிறைய அடிக்ஷன்ஸ்குள்ள வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. டியர் யங் சில்ட்ரன், இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். Only God can deliver.
through us. Yes. நீங்க அப்படி யாராவது ஒரு அடிமைப்பட்டிருக்கிற அடிக்டை நீங்க பாப்பீங்கன்னா அவங்களுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவர்களை விடுவிக்க முடியுமா? with God's help you can definitely make a difference. இல்ல we have Alcoholics Anonymous happening. நிறைய சென்டர்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலையாய் வெளியில வந்தவங்க அவங்களுடைய ஸ்டோரிஸை சொல்லி இன்னொருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. This is what God expects. See how God has delivered us. இது வந்து இன்னொருத்தருடைய டெலிவரன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உன்னுடைய testimony for another person. இல்ல இன்றைக்கு கர்த்தர் நம்மளை விடுவிச்சதே இன்னொருத்தரை விடுவிக்கதான். அதனால ஆண்டவர் மேல் இருந்த அதே ஆவியான ஒரு சில வசனங்களை மாத்திர சொல்லி நம்ம முடிக்க போறோம். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு. எப்படி ஆரம்பிக்குது? அடிமைத்தனத்தின், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல். அப்ப ஆண்டவர் ஒன்ஸ் விடுவிச்சிட்டாருன்னா we should not go back to the same pit. இல்ல கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். அது மாத்திரம் இல்ல, அதே 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். God has called us all for freedom. He doesn't want us to be tied up in anything. பாவத்திலேயோ சாபத்திலேயோ நோயிலையோ கஷ்டத்திலேயோ கண்ணீர்லையோ பசியிலையோ அறியாமையிலையோ நீங்க கட்டப்பட்டிருக்கணுங்கிறது கர்த்தருடைய ஆசையே கிடையாது. He wants us to be free. He wants to liberate us to liberate another person in the world. இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், நீங்க ஒன்ஸ் லிபரேட் ஆன உடனே அவ்வளவுதான் செல்ஃபிஷா மாம்சத்திற்கு ஏற்றபடி அதை அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. Serve one another with love. The same love that freed us. அந்த லவ் நம்ம இன்னொருத்தருடைய டெலிவரன்ஸ்க்காக நம்ம மற்றவர்களுக்கு காட்டி அவர்களையும் அந்த அந்த குழியிலிருந்து நம்ம மீட்டெடுக்கணும். எப்படி தெரியுமா மீட்டெடுக்க முடியும் ஜெசிமா? சிம்பிளா ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா you are reflecting Jesus. உங்க கண்ணாடியில போய் உங்க முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க முகம் தெரியுது இல்ல, ஆனா உங்க முகத்தை இன்னொருத்தர் பார்க்கும்போது உங்க முகம் தெரியாது. You will reflect Jesus if you show his love. அவருடைய அன்பினால நீ நிறையப்படும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் உன் முகத்தை அல்ல தெய்வத்தின் முகத்தை பார்ப்பார்கள். ஆமென். உன்னோடு கூட பேசுகிறவர்கள் தெய்வத்தின் குணாதிசயத்தை பெற்றுக்கொள்வாங்க. நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்லப்பா, Jesus is not going to come back to do all these things. Yes. But he has left. அவர் வந்து ராஜாதி ராஜாவா ஆளுகை செய்கிறவரா ஜட்ஜா கிங்கா வர போறாரு. உங்க தெருவுல, உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்ல, உங்க சமுதாயத்துல இயேசு இந்த வாரம் வர போறது இல்ல. இந்த வாரம் வந்தாருன்னா எப்படி தெரியுமா இருப்பார்? உங்க மூலமாக கிரியை செய்கிறவரா தான் வர இருப்பாரு. ஆமா, 4 பேர் நம்மள பாக்குறவங்க நம்ம பார்க்க கூடாது. ஆண்டவருடைய அன்பையும் அவர் நம்மளை விடுவிச்ச அந்த சந்தோஷத்தையும் அவர்கள் காணும் பொழுது அந்த சந்தோஷத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை இருக்கும். ஆமென். அந்த மாதிரி இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்கிறவர்கள் இனியாவது உம்முடைய திருமுகத்தை காண அப்பா உங்களுடைய ஸ்நேகம் உங்களுடைய அன்பு எனக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடி நம்ம முடிக்க போகிறோம். இன்னைக்கு இருண்டு போன வாழ்க்கை வாழுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் ஒளிய காணணும்னா இயேசுவின் அன்பு உங்களில் நிரம்பணும். அவர்கள் உங்களில் இயேசுவை பார்க்கணும். உங்களை விடுவிச்ச இயேசுவானவர் அவர்களை விடுவிக்க நீங்க உதவி செய்யணும். பாடலாமா? இந்த 7 காரியங்கள் ஆண்டவர் நம்மளை விடுவித்து போல நம்மளும் எல்லாரையும் விடுதலைக்குள்ள நடத்த போறோம். பாடலாமே. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில்
கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் இன்னைக்கு let that be your prayer today. Let that be your prayer forever and ever. ஆண்டவர் உங்களை விடுவிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, விடுவிச்சதை இன்னொருத்தரை விடுவிக்கிறதுக்காக தான். அவருடைய ஸ்நேகம் நமக்குள்ள பெருகட்டும். அதுவும் என்ன ஸ்நேகம்? கல்வாரி ஸ்நேகம். கல்வாரியில் அவர் சிந்தின ரத்தம் தான் நம்மளுக்கு விடுதலை பெற்று தந்துச்சு. அவருடைய அந்த 5 காயங்கள், முள் முடியிலிருந்து அவர் ஈட்டி குத்தப்பட்ட நிலைமையில எல்லாம் அந்த காயங்கள் தான், அந்த ரத்தம் தான் நமக்கு விடுதலை பெற்று தந்தது. இன்றைக்கு அதே ரத்தம் இன்னொருத்தரையும் விடுவிக்கும் through you. Amen. As we celebrate freedom, let's liberate every single person in this world through blood of Jesus. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க நேரலையில எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க bless பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கிறதின் நோக்கமே மற்றொரு மனிதனை விடுவிக்கதான், உம்மை வெளிப்படுத்தவும், உம்மை பிரதிபலிக்கவும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதங்களை தருகிறவர். என் ஜனங்களை ஆசீர்வதி. ஏதோ ஒரு கட்டில என் ஜனங்கள் விடுதலை இல்லாம இன்னைக்கு குடும்பங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, உங்க கரம் அவர்களை விடுவிக்கட்டும். உங்க கரம் அவர்களை ஆண்டவரே எல்லா இருளில் இருந்தும் தூக்கி எடுக்கட்டும். உளையான சேற்றில் இருந்தவர்களை தூக்கி எடுக்கிறவர், கண்மலையிலே நிறுத்தி கால்களை உறுதிப்படுத்துகிற தெய்வம். என் ஜனங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும், சிறையிருப்பாய் இருந்தாலும், ஒடுக்குதலாய் இருந்தாலும், நாங்கள் விடுதலையை கொண்டாட நீங்க உதவி செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக நன்றி. சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்றால் எங்களுக்கு உங்களுடைய சாட்சிகளை எழுதி அனுப்புங்க. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ஸ்ல நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். God bless you. பசி உற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சம்